இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணேன். யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி இப்படி எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் குவாலிஃபைட் பேப்பர் கண்டிப்பாக அட்டம் பண்ணி ஆகணும். அந்த குவாலிஃபைட் பேப்பரை இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது என்ன டெக்னிக் அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சீசெட் லாஜிக்கல் ரீசனிங் இந்த வார்த்தையை கேட்டாவே ஒரு சிலருக்குலாம் ஒரு பதற்றம் வரும், உள்ளுக்குள்ளே ஒரு உதறல் எடுக்கும். எனக்கு கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருந்தது. அட நமக்கு மேக்ஸே வராதே, நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவாக கூட நான் நிறைய டைமில் யோசிச்சிருக்கேன். அப்போ தான் எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த SQ3R டெக்னிக்கு கிடைச்சது. இந்த SQ3R டெக்னிக்கை நீங்களும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாமில் வர அந்த குவாலிஃபைட் பேப்பரை அசால்ட்டா நீங்க கிளியர் பண்ணலாங்க. அதுல மேக்ஸ் வரும், சிலது நிறைய காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் வரும். பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசா இருக்கிறதுனால என்னடா பண்ண போறோம், இவ்வளோ டைம் கம்மியா இருக்கே, இது நம்மளால எழுதி முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம அட்டம் பண்ண மாட்டோம். அந்த டெக்னிக் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனாலே நம்ம தப்பா எழுதிட்டோம்னா என்ன பண்றது, இருக்கிற மார்க்கும் போயிடுமே அப்படின்றதுனால நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஸோ இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த டெக்னிக் ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக்கை நீங்க ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரி வாங்க, SQ3R டெக்னிக்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ் அப்படின்னா சர்வே. ஒரு சாப்டரை நீங்கள் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே லைன் பை லைனாக பேராகிராஃபாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னடா இதை சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி எதுவும் புரியாது. தலைகால் புரியாமல் நீங்கள் தவிப்பீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வே பண்ணுங்கள். அதில் என்ன மெயின் டாபிக்ஸ் இருக்குது, டைட்டில்ஸ் என்ன இருக்குது, சப்டைட்டில்ஸ் என்ன இருக்குது, ஏதாவது கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, பிக்சர்ஸ் இருக்கா, விஷுவலாக இன்னும் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன கிராஃப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சம்மரின்னு ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு லைட்டா ஒரு கிளான்ஸ் கொடுங்க. எண்டில் குவஸ்டின்ஸ் இருக்கும், அந்த சாப்டரை பத்தின என்னென்ன குவஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் அப்படின்னா இப்போ ஒரு பேராகிராஃப் படிக்க போறீங்க. பேராகிராஃப் படிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே ஒரு கொஸ்டினை நீங்க ஃபார்ம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸை பத்தி நீங்க படிக்கிறீங்கன்னு வைங்க. வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்? அந்த கேள்வியை நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டாதான் ஈஸியா அந்த பேராகிராஃப்ல அதுக்கான ஆன்சரை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ரீட் நல்லா டெப்த்தாக ரீட் பண்ணணுங்க. ரீட் பண்ணால் உங்கள் மைண்டு ஃபுல்லாக வேறு எதுலேயோ ஃபோக்கஸ் ஆகிட்டு உங்கள் கண்ணு மட்டும் புக்ஸில் இருந்தால் அது கரெக்டான ரீடிங்காக இருக்காது. நல்லா ரீட் பண்ணணும். நீங்கள் ரீட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களோட கவனத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்லையுமே ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸில் தான் அந்த மெயின் ஐடியா இருக்கும். அதனால நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் என்னென்ன டிரான்சிஷன் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள், மோர் ஓவர், இன் ஆர்டர் டு, நெக்ஸ்ட், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் அந்த ஏரியா என்ன அப்படின்றத நீங்க கவனமா இருக்கணும். அடுத்து நுணுக்கமா பேராஃப்ரேஸ் பண்றது எப்படி அப்படின்றது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். நல்ல நோட் மேக்கிங் எடுக்கிறதுலையும் நீங்க ட்ரெயினா இருக்கணும். ரீட் பண்ணிட்டு இருக்கும் போதே சில டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நோட் டேக்கிங் எடுத்து வச்சுக்க முடியும். அதுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா என்னென்ன ஆப் எல்லாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன மெயின் ஐடியாஸ் இருக்கு அப்படின்றத ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணீங்கன்னா எது மெயின் எது சப் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா மெயினான ஐடியாஸ்க்கு மட்டும் ஹைலைட் பண்ற மாதிரி ஒரு அழகான கலர்ஸை நீங்க கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அதை பார்க்கும் போதெல்லாம் மெயின் அப்படின்றது உங்களுக்கே புரியும். ரிசைட் நீங்க படிச்சு முடிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள்லாம் வரும். கேள்விகள் வரலைனாலும் நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க ரீட் பண்ணதுல இருந்து உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். அப்படி முடியல அப்படின்னா எங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ அதுல இருந்து அகைன் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரிவ்யூ
ஒரு விஷயத்த படிச்சு முடிச்சுட்டேன்ப்பா, அப்பா இதுக்கே எனக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, அடுத்து நான் போய் விளையாட போறேன், நான் போய் டிவி பார்க்க போறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அடுத்த நாள் 80% நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ இல்ல என்ன படிச்சீங்களோ அது உங்களுக்கு மறந்து போயிருக்கும். அதனால புதுசா ஒரு விஷயத்தை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா within 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒன்ஸ் நீங்க ரிவ்யூ பண்ணி பாருங்க. அப்பதான் எந்த ஏரியாவில் நீங்க வீக்கா இருக்கீங்க, எங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எங்க உங்களுக்கு வந்து இன்னும் பிராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்றது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். SQ3R இதுதாங்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதோட எஃபெக்டிவ் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுவீங்க. ஸோ இந்த டெக்னிக் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இந்த டெக்னிக்கை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்கமிங் வீடியோல உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காம எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு ஆதரவுக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. இன்னும் தொடர்ந்து வர ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, அதுதான் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்களை மாதிரி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து இதை ஷேர் பண்ணுங்க, அது அவங்களுக்கு பண்ற ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ.